அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஃப் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வெண்டைக்காயை போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் இப்போது 1/2 kg 1/2 கிலோ வெண்டைக்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு பிளேட்டில் இதெல்லாமே எடுத்துடலாம். எல்லா வெண்டைக்காயும் இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ அந்த ஆயிலே அரை டீஸ்பூன் சோம்பு, 4 வெங்காயம் இப்படி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகட்டும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதும் 5 பச்சை மிளகாய், 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். அதுக்காக இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப்பு போட்டால் போதும். நல்லா இந்த மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் போகட்டும். இதோட நம்ம வெண்டைக்காய் வறுத்து வச்சோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா ஒரு 10 நிமிஷம் வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரட்டும். மசாலாவோடு கொதித்து இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு.
வெண்டைக்காய் கிரேவி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆட் ஆகிட்டே வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.